நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு ஸ்தோத்திரம். செய்தியுடைய தலைப்பு போ. என்ன செய்யணும்? போ. எங்கே போனோம் அப்படி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த வசனத்தை பரமுறை நாம் வாசித்து இருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். இதில் ஒரு வார்த்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். போ. எங்கே புறப்பட்டு போக வேண்டும், எப்படி புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் நிறைய இருக்கிறது. எத்தனை சொல்ல முடியுமோ ஸ்தோத்திரம் மிக வேகமாய் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது காரியம் எங்க ஸ்தோத்திரம் எப்படி புறப்பட்டு போகணும். எங்க போட்டிருக்கு, ஆண்டவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னால சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய், புறப்பட்டு போய் என்று சொல்லுகிறார். எப்படி புறப்பட்டு போகணும் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 36வது வசனம். 9:36. கொஞ்சம் பைபிள் எடுத்து வாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி. அப்படியே இருக்கட்டும், நல்ல கவனிய. திரளான ஜனத்தை கண்டபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு பாரம் பார்க்கிறோம். இந்த ஜனத்தெல்லாம் பார்க்கும்போது அது எப்படி இருக்கிறாங்க? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல. இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் தோத்துறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியில தான் என்ன செய்றாங்க? போறாங்க. இங்க தான் இருக்கீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மேய்ப்பனுள்ள ஆடு என்ன செய்யும்? பத்திரமாய் பாதுகாக்கப்படும். மேய்ப்பனுள்ள ஆடு அவன் புல்லுள்ள இடத்துல மேய்த்து அமர்ந்த இடத்துல அந்த ஆடுகளை அவன் என்ன செய்வான்? மேய்ப்பான். ஆனா மேய்ப்பன் இல்லாத ஆடு என்ன செய்யும்? சொல்லுங்களேன். என்னமோ எங்கே பறக்க பார்க்க மாதிரி இருக்கு. சோத்திரம். அடுத்தவன் தோட்டத்துக்குள்ள போய் என்ன செய்யும்? மேயும். கண்ட இடத்துல எங்க போகணும் தெரியாது. எந்த ஓனாய் பிடிக்கும், யாரு பிடிச்சிட்டு போவான்னு என்ன செய்ய முடியாது. சோத்திரம். அல்லேலூயா. மேய்ப்பன் இருப்பான். ஆனால் எப்போதும் அந்த ஆட்டு மேல அப்படி அவன் என்ன செய்வான்? கவனமாக இருப்பான். அதே போலதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே திரளான ஜனங்களை கண்டபோது அவர் மேய்ப்பில்லாத ஆடுகளை போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடினாலே அவர்கள் மேல மனது. அப்ப எப்படி நம்ம புறப்பட்டு போனோம்னா, ஸ்தோத்திரம், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறப்பட்டு இருக்கிற இந்த தாளைத்து சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு மேல நமக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? மனதிருக்கும் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம், நம்ம ஆண்டவரை பின்பற்றுறோம், நம்ம நல்லா பாட்டு பாடுறோம். இன்னைக்கு ஆண்டவர் வந்தாலும் போக ஆயத்தமா இருக்கிறோம் எண்ணுகிறோம். ஆனாலும் திரளான ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல ஒவ்வொரு நாளும் பிசாசு அநேகரை வாரிக்கொண்டு போகிறான். எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள், எத்தனை ஜாதி வெறிகள், எத்தனை ஸ்தோத்திரம், நம்முடைய ஸ்தோத்திரம் தாளைத்து சுற்றி எத்தனையோ சம்பவங்கள் நடக்கிறதை தூரத்தில் நம்ம கண்கூடாய் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் மேல அவர் என்ன செய்தார்? அப்போ நம்ம எப்படி போகணும் தெரியுமா? மனதுருக்கத்தோடு போகணும். அல்லேலூயா. எப்படி போகணும்? கொஞ்சம் கொஞ்சம் மனசு எசைஞ்சிருக்கா? வராதவங்களுக்கு இசையணும், இலகணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனதுருக்கத்தோடு அறிவுகளாம் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும். நான் அந்த ஆத்துக்கிட்ட போகும்போதெல்லாம் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு சொல்றேன். எத்தனை முறை நம்ம இந்த இடத்துல விதைத்திருக்கிறோம், எத்தனை சுவிசேஷம் அறிவித்து இருக்கிறோம். ஆனாலும் அந்த ஜனங்கள் வரமாட்டேங்காங்களேன்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
அது பார்க்குற நேரம் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போகும்போதெல்லாம் அந்த கடைக்கு அந்த பக்கம் பார்க்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம். எத்தனையோ நாள் கண்ணீர் விட்டது உண்டு. ஞானஸ்தானம் நம்ம சபையிலிருந்து போய் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வரும்போது அந்த கிராமத்தை குறித்து ஸ்தோத்திரம் பாரப்பட்ட நாட்கள் எத்தனையோ உண்டு. அல்லேலூயா. ஏன் அதை சொல்லுகிறேன்னா, ஸ்தோத்திரம் அங்கு தோய்ந்து போனவரும் சிதறப்பட்டவருமா இருக்கிறபடினாலே அவர்கள் மேலே மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு கொஞ்சம் ஆளை வச்சு என்ன செய்ய? அல்லேலூயா. நிறைய விளைஞ்சு கிடக்கு, ஆனா அறுக்கிறதுக்கு ஆளு இப்ப வயல இருக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அதான் இப்ப மிஷினை வச்சு அறுத்துட்டு போயிருந்தாங்க, அப்படித்தானே? அல்லேலூயா. முன்னால அறுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கும், வெளியூர்ல இருந்து கூட வந்து என்ன செய்வாங்க. இப்ப அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். சாக்க பிடிச்சா வயலுக்குள்ளேயே நெல் என்ன செஞ்சிருது, விழுந்துருது. ஆனால் இங்கே அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ. அதுக்காக தான் நீங்க சாயந்தரம் இங்க வாங்கணும் உங்களை சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வார வாரம் வாங்கணும்னு சொல்லல, ஒரு மாதத்துல ஒரு முறை ஆகிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூரத்துக்கு போகாவிட்டாலும் நம்முடைய சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ. ஆண்டவரே என்ன அனுப்பும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு தூரம் ஆஸ்பத்திரிக்கு போறோம், எத்தனை கல்யாண வீட்டுக்கு போகிறோம், வெயிலுன்னு பாராம ஸ்தோத்திரம். கிழவன் செத்தான் கிழவி செத்தான்னு சொல்லி பார்க்கறதுக்கு துஷ்டிக்கு போய் வெயில என்ன செய்யறோம்? காத்து இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஆத்து மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரை அறியாதபடிக்கு என்ன செய்யறாங்க? அழிந்து போகிறாங்க. அந்த பாரமுடையவர்களாய், மனதுருக்கமுடையவர்களாய் போனோம். முதல் காரியம். சரி, இரண்டாவது காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்படி போனோம் அப்படின்னு சொன்னா, லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 2வது வசனம். எல்லாம் ஒவ்வொரு வசனம் தான் வரும், ஒரு வசனம் 2 வசனம் அதுல தான் வரும். இல்ல 10:2 அதான். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ. இந்த வசனத்தை அதிலையும் வாசித்தோம். வேலை ஆட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இரண்டாவது காரியம் அதே வசனம் மாதிரி இருந்தாலும், இரண்டாவது அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப எப்படி நம்ம போகணும் தெரியுமா? நான் அறுவடைக்கு போறேன்னு சொல்லி ஜெபத்தோடு போகணும். ரெண்டாவது எப்படி போகணும்? எப்படி போகணும்? ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கு வேலை சொன்னாரு, அதுக்காக அறுவங்குளத்துக்கு போறோம்னு இல்லை. ஸ்தோத்திரம். எப்படி போகணும்? கைப்பறித்து கொடுக்கும் போதெல்லாம் ஜெபத்தோடு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்தி கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் இந்த கைப்பறித்தை கொடுத்துருக்கேன், இந்த புதிய ஏற்பாடு கொடுக்கேன், அவங்களுக்கு கிரியை செய்யுங்க ஆண்டவரே, அவங்களுக்கு வேலை செய்யுங்க ஆண்டவரே, அவங்களுடைய இறுதி உமக்கு நேராக என்ன செய்யட்டும் ஆண்டவரே, திருப்பப்படட்டுன்னு நோக்கத்தோடு கொடுக்கணும். என்னமோ ஸ்தோத்திரம் விளையாட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லுங்களேன். இந்த விளம்பரத்துக்கு, கடை திறப்பு விழாவுக்கு ஸ்தோத்திரம் வேற ஏதாகிலும் இந்த இப்போ நிறைய இடத்துல பிளாட் போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஸ்தோத்திரம் வீட்டுக்கு கொண்டு போய் என்ன செய்யுங்க, நோட்டீஸ் போடுறாங்க. இப்போ அப்படித்தானே? சில நேரம் பார்த்தீங்கன்னா 10 நோட்டீஸில் கிடக்கும். இந்த கதவுல 10 நோட்டீஸ் கிடக்கும், அடுத்து இந்த கதவுல 10 நோட்டீஸ் கிடக்கும், அடுத்து இப்படி கூட சுற்றி வந்தா இதுல 10 நோட்டீஸ் கிடக்கும். ஸ்தோத்திரம். என்ன பிரயோஜனம்? சும்மா கொடுத்து ஒரு பிரயோஜனமும். அவன் எதுக்காக கொடுக்கிறான்? கடை விளம்பரத்துக்காக. அந்த கொடுக்கிற ஆளுக்கு என்ன கொடுக்காங்க? சம்பளம் கொடுக்காங்க. அதுக்காக நமக்கு எந்த சம்பளம் இல்லை, கர்த்தரே நமக்கு சம்பளம். அல்லேலூயா. அப்போ எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஜெபத்தோடு நாம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஜெபத்தோடு கொடுத்தா தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவங்களுக்குள்ளே அது என்ன செய்யும்? கிரியை செய்யும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இமானுவேலுடைய மகன் கீர்த்தியும் சந்தோஷமும்
நான் ஒரு டோர்களை கைப்பிரதிக்கு கட்டியில் 3 டோர்களை கொண்டு போய் கை சொறி வச்சுருவாங்க. அவ்வளோ வாஞ்ச சின்ன வயதிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்றேன்னா, நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக ஊழியத்தில் என்ன செய்யணும்? பழக்குவிக்கணும். நம்ம செஞ்சாதான் நம்ம பிள்ளைகள் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆத்தும பாரம் இருந்தா தான் வரக்கூடிய நாட்கள் ஆண்டவர் வருகை தாமதிக்குமானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆத்தும பாரம் கண்டிப்பா வரும். அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி போனோம்? எப்படி போனோம் சொல்லுங்க? ஜெபத்தோடு போனோம். அல்லேலூயா. நீங்க கைப்பறதி கொடுக்காட்டாலும் போல கொடுக்கும் போது பக்கத்து நின்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுலபத்து பிறகு கடந்த நாளில் வரும்போது பார்த்தீங்கன்னா கூட சும்மா அது நிற்காதாங்க. உலக கால் வலி. அதுக்கு மத்தியில் வந்து கூட நான் வரணும் அப்படின்னு வர்றேன் அப்படின்னு வந்தாங்க. ஏன் சொல்லுகிறேன்னா, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். அப்போ ஜபத்தோடு போகணும். 2 காரியம் சொல்லியிருக்கேன். முதலாவது எப்படி போகணும்? மனதுருக்கத்தோடு போகணும், ஜபத்தோடு போகணும். 3வது எப்படி போகணும்? வாசிங்க பார்ப்போம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம் இல்லையா? 1 யோவான் 5:4. அதான், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை என்ன செய்யும். அப்போ அடுத்து நம்ம எப்படி ஊழியத்துக்கு போனோம் அப்படின்னா, அங்க வருங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை நம்முடைய விசுவாசம், மற்றவங்களுடைய விசுவாசம் இல்லை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. எப்படி போகணும் சொன்னா விசுவாசத்தோடு போகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஊர்ல இருந்து 10 ஆத்துமா வரும், அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க, அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, ஆண்டவருடைய பிள்ளையா மாறுவாங்க. ஸ்தோத்திரம். அப்படி என்ன செய்யணும்? ஒரு தேவ மனிதனுடைய சாட்சியை நான் கேட்டேன். ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியாத ஒரு ஊர். அந்த ஊர்ல யாரும் போய் சுவிசேஷம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவரு என்ன செய்யுதுன்னா, கைப்பறதி பைபிள் ஒண்ணுமே கொண்டு போல, ஒருத்தருக்கு கைப்பறதி கொடுக்கல. வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தூரம் என்ன செய்வாரு, சைக்கிளில் ஒவ்வொரு ரவுண்டா சுத்தி ஆண்டவரே இந்த கிராமத்தை ரட்சியும், சந்தியும் என்ன செய்தார்? கொஞ்சம் கவனியே. ஸ்தோத்திரம். எப்படி சுத்தி வந்துகிட்டு இருந்தார். இதை ஒரு வயசான ஐயா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா, பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. வாரம் அந்த பையன் புதுசாக, நம்ம ஊர் பையன் இல்லை, கிராமத்தில் புதுசாக வந்தால் என்ன செய்வாங்க? ஐயா எந்த ஊரியா, உனக்கு எந்த ஊர், எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ தான் நினச்சாரான் ஆண்டவர். இப்போ அப்படி ஒரு 4-5 வாரம் போனார். ஒருத்தர் யாருன்னு கேட்பாரு. 4-5 வாரம் கழிக்க விட்டு ஸ்தோத்திரம் விட்டு கேட்ட போது ஸ்தோத்திரம் சொன்னாரா, நான் ஒரு பாஸ்டர், ஆண்டவரை பற்றி சொல்லுகிறாரு. அப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, சும்மா சைக்கிளில் வாரீங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போகிறீங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் 4-5 வாரமா, நீங்கள் என்ன அப்படின்னு. அப்போ சொல்லியிருக்காரு, பேய் பிடிச்சவங்களுக்கு, வியாதி உள்ளவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இயேசுவை பற்றி நிறைய இடத்துல போய் சொல்லுவதற்கு ஆண்டவர் என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்படியா? வியாதி பேய் எல்லாம் போகுமா? எங்கள் வீட்டில் ஒரு ஆள் வியாதியோடும் பேயோடும் என்ன செய்யுது இருக்கு, வந்து ஜெபம் பண்ணுங்க போதான்னு பார்ப்போமே அப்படின்னு. இவர் போய் என்ன செய்தாரு சொல்லுங்களேன்? ஜெபம் பண்ண போது ஸ்தோத்திரம், அதுக்குள்ள அலைக்கழித்து கொண்டிருந்த ஆவி என்ன செஞ்சது? விலகிச்சு. இந்த சகோதரி பூர்ண சுகம் பெற்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல ஜெபம் பண்ணிட்டு அவர் போயிட்டார். மறுவாரம் ஸ்தோத்திரம், எதுவுமே கைப்பிரதி எதுவும் கொடுக்கல, ஒன்றும் செய்யல. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாராரா. ஸ்தோத்திரம். ஒரு 5-6 பேரை சோமலாத ஆளை, பேய் பிடிச்ச ஆளை எல்லாத்தையும் பிடிச்சி அவர் வீட்டில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அந்த பாஸ்டர் என்ன செய்வார்? இவளுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? யார் சொன்னா? அந்த வீட்டுக்கார். உடனே அந்த ஒவ்வொருவருக்கும் அங்கே ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் கிரியை செய்தார். இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா, செய்ய மாட்டாரா? அப்போ நம்முடைய விசுவாசமே உலகத்தை என்னமோ கொடுப்போம், எனத்தையோ கொடுத்துட்டு வரும். அப்படி கொடுத்தா ஒன்றும் கிரியை செய்யாது. விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும்?
கொடுக்கணும். இந்த இங்கே இருக்கு, இன்னும் அங்கேயும் இருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தை எப்படி கொடுக்கணும்? விசுவாசத்தோடு கொடுக்கணும். யாரோ ஒரு ஆளு நமக்கு ஆண்டவரை பற்றி சொன்னதுனால தான், கைப்பிரதி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செஞ்சிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு எனக்கு மறக்க முடியாத ஸ்தோத்திரம், நாரகத்தில் இதே ஒரு ஸ்தோத்திரம், சொந்த ஊர்ல போயிருக்கும் போது கைப்பிரதியை கிழிச்சு அவங்க மேல போட்ட ஸ்தோத்திரம். ஒரு ஆள் அதட்டி, ஸ்தோத்திரம் தம்பி கிழிச்சு போடாதுங்க அப்படிங்க. அந்த ரோட்ல பிரசங்கம் பண்ற சொல்றாரு, தோல்ல கையை போட்டு சொல்றாரு, அந்த பையன் எவ்வளவு நாளும் என்ன செய்யட்டும், கிழிக்கட்டும். ஸ்தோத்திரம் ஓன்னு கத்தட்டு என்ன தோல்ல போட்டு சொன்னாரு, இன்னைக்கு துண்டு துண்டா கிழிச்சு போட்டிருக்குல்ல, நாளைக்கு ஒன்று ஊர் ஊரா கொடுக்க வைப்பாரு அப்படின்னாரு. லேலோயா. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு அது மறக்க முடியாது. மண்ணை வச்சுக்கிட்டு புனிதியை வாரி விட்டு ஸ்தோத்திரம் இப்படிலாம் பல காரியத்தை. ஒரு நாள் தெரு தெருவா அவனை கொண்டு போய் நிறுத்துவார். தம்பி நான் சொன்னேன், நான் எங்கெல்லாம் எங்கள் குடும்பத்தில் யாருமே கிறிஸ்டின் இல்லை, நாங்களாம் கொடுக்க மாட்டோம். இன்னையிலேருந்து ஜெபம் பண்ணுவேன், கண்டிப்பாக தெலான பேருக்கு கொடுக்க முடியும் ஆண்டவர் உங்களை மாற்று. அதே மாதிரி ஸ்தோத்திரம் 50 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வாங்கி ஒரு தோலில் பைய போட்டுக்கிட்டு தெரு தெருவா பிரசங்கம் பண்ணி வீடு வீடாக கொண்டு போய் ஒத்தையில கைப்பிரதி கொடுத்தேன். ராத்திரிலாம் மில்லு வேலை பார்த்துட்டு காலையில் வந்து கைப்பிரதி கொடுப்பேன். அல்லேலூயா. ஏதை சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சுவிசேஷம் எப்படி போகணும்? எப்படி போகணும்? எப்படி போகணும்? விசுவாசத்தோடு போகணும். அல்லேலூயா. நாலாவது எப்படி போகணும்? அப்படி வாசித்த முதல்ல வாசித்தமே மத்திய 28வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது இயேசு அங்கே சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் உலகத்தின் முடிவு வரையதோ. இதுல எப்படி கொடுக்க, எப்படி போகணும் அப்படின்னு சொன்னா, இங்க என்ன போட்டிருக்கு? ஸ்தோத்திரம் 18வது வசனத்தில், அப்பொழுது இயேசு சமீபத்து வந்து அவர்கள் நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதிகாரமுடையவர்களாய் நாம் புறப்பட்டு போகணும். அல்லேலூயா. அங்கே போனால் களை கொண்டு எரிஞ்சிருவாங்களோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோ, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுவாங்களோ, ஸ்தோத்திரம் ஊருக்காரங்க ஏதாவது பேசுவாங்களோ, எது நினைப்பாங்களோ, ஸ்தோத்திரம் நம்மளை அற்பமாக எண்ணுவாங்களோ, அப்படி நம்ம ஸ்தோத்திரம் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு அந்த அதிகாரத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யறாரு? தர்றாரு, தந்திருக்கிறார். என்ன போட்டிருக்கு? இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி சொல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு. அப்ப இயேசுவுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? ஸ்தோத்திரம். நம்மளை எவனும் நம்மளை அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம அந்த அதிகாரத்தை பெற்று இருக்கிறோம். சிலர் சொந்த பந்தத்துக்கு பயம். Praise the Lord. So praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்போ அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம். சொந்த பந்த வீட்டுக்குள்ள உள்ள போங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஸ்தோத்திரம் கூட்டிட்டு போய், என் ஸ்தோத்திரம் எங்க சர்ச்சில் இருந்து வந்திருக்காங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம், காசு பணம் ஒன்றும் எங்களுக்கு தேவையே இல்லை. அல்லேலூயா. நான் எப்போவுமே சுவிசேஷ அறிக்கை யாராவது கொண்டு வந்து காரியம் கொடுத்தா வரைய தேவையே இல்லைன்றேன். ஸ்தோத்திரம்.
சர்ச்சுக்கு வந்து நல்ல ஆண்டவரை ஆராதித்து காணிக்க கொடுத்தா போதுமே தவிர, ஆண்டவர் ஸ்தோத்திரம் சிலர் இதாங்க ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் என்ன காணிக்கைக்கு வந்த மாதிரி இல்லை. ஸ்தோத்திரம் அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். அப்போ எப்படி போகணும்? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அதிகாரத்தோடு போகணும். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்கிற அதிகாரத்தோடு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதிகாரத்தோடு போனால் நம்மளை ஒன்று எசைய ஒன்றும் சாத்தானோ மனுஷிக வல்லமைகளும் ஒன்று நம்மளை என்ன செய்யாது. அல்லேலூயா. சரி, அடுத்து நாம் எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால், 5வது காரியம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9, 16, 17. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம். பவுல் எழுதுறாரு, எவ்வளோ அழகாக எழுதுறாரு பாருங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு, நான் பிரசங்கம் பண்ணதுனால எனக்கு பெரிய மேன்மைன்னு நான் பாராட்டுறதுக்கு எனக்கு இடமில்லை. அது என் மேலே விழுந்த சுவிசேஷத்தை ஆண்டவருக்கு மற்ற சொல்றதுக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ கைப்படுத்தி கொடுத்தேன், இவ்வளோ புதிய ஏற்பாடு கொடுத்தேன்னு மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அது என் மேலே விழுந்த, நான் ஒவ்வொரு மேலே விழுந்த கடமைங்க, என் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் அடுத்தவங்களுக்கு இல்லை, அடுத்தவங்களுக்கு அல்ல, எனக்கு ஐயோ. ஏங்க இந்த வாரத்தில் மட்டும் இல்லை, யாரை பார்க்குறோமோ யாரை பேசுகிறோமோ யாருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருப்போமானால், மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருப்போமானால் நமக்கு ஐயோ. டீ கடையில் டீ குடிக்கிறவங்களுக்கு, தம்பி டீ கொடுக்குறவங்களுக்கு கர்த்தர் நேசிக்கிறான்னு சொல்லுங்க. இல்லை லோய்யா. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போது கர்த்தர் நேசிக்கிறான்னு சொல்லுங்க. ஏன் ஸ்தோத்திரம், நம்ம சொல்கிற வார்த்தை ஒரு நாள் அவங்களுக்குள்ள என்ன செய்யும், கிரியை செய்யும். அடுத்த வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அதுக்கு அடுத்து பாருங்க, அப்படி செய்தால், எப்படி செய்தால், உற்சாகத்தோடு செய்தால் எங்க ஆண்டவர் பலன் தருவார். ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் என்ன செய்வார், தருவார். ஒருவேளை இப்ப கிடைக்காம இருக்கலாம், அது கிடைக்கக்கூடிய நாள் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சுவிசேஷம் சொல்லாவிட்டா எனக்கு ஐயோன்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு என்ன உண்டு. ஏங்க உங்களுக்கு பலன் உண்டு, உங்க குடும்பத்துக்கு பலன் உண்டு, உங்க பிள்ளைகளுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. பாஸ்டர் பிள்ளைகள் மட்டும்தான் ஊழியம் செய்யணும் அல்ல, நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும். ஸ்தோத்திரம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு வீட்டில் 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைகளில் ஸ்தோத்திரம், ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் நல்ல வேலையில் இருக்கிற 3 ஸ்தோத்திரம். ஒன்று வீட்டுக்கு அடங்காதது, என்ன செய்யாது, தாய் தகப்பன் ஸ்தோத்திரம் எங்கேயாடு பேலு கூட சேர்ந்து எதையாட்டு வம்பு ஸ்தோத்திரம். 3 பேர் நல்ல வேலை பார்க்க. ஒருத்தன் நான் சொன்னேன், பாஸ்டர் இந்த ஸ்தோத்திரம் இந்த சின்னவன் இருக்கானே சொன்னடியே கேட்க மாட்டேக்கான், நீங்கள் வேணும் அவனை இழுத்துக்கிட்டு ஊழியத்துக்கு என்ன எங்கேயாவது என்ன செய்யுங்க. புரியலையோ? நல்ல வேலை பார்க்குறவங்களாம் ஊழியத்துக்கு தேவையில்லை. இந்த சோம்பேறியாக சுற்றிட்டு அலைகிறோம், ஒன்றுக்கு உதவாதவனை எங்கே விட்டுவிடுமா ஊழியத்துக்கு. அப்படியே உங்க கூட அனுப்பி அவனை ஸ்தோத்திர ஊழியத்தில். நான் சொன்னேன், மூத்த 3 பிள்ளைகள் இருக்கு, அதை ஊழியத்துக்கு கொடுங்க, இவன் சரியாக வருவான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. நோஞ்சது போனது வந்தது உன் வீட்டுக்கு அடங்காதது என்ன எதுக்கு வேணும்? முதல் பலன் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம கைப்பருதி கொடுக்கறதுனால, பிரசங்கிக்கிறதுனால அவர் சொல்றாரு, பவுல் எழுதுறார், நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரக்காரனான தீயோகம் எனக்கு. உற்சாகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அதே மாதிரி சொன்னேன், சும்மானாலும் கூட என்ன செய்யுங்க வாங்க. அப்போ எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால் உற்சாகமாக போகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிரியை செஞ்சிருக்கா வசனம், கிரியை செஞ்சிருக்கா.
இப்படி வந்து அப்படி போதா தெரியல. அல்லேலூயா. நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் காணப்படுவதாக. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எப்படி புறப்பட்டு போனோம்? சாயந்தரம் பிசாசு சொல்லுவான், ரொம்ப டயர்டாக இருக்குல்ல, பலவீனமாக இருக்குல்ல, ஏன்ட்ட நிறைய தெரியும். ஸ்தோத்திரம். அங்கே ஆராதனை நடத்தி இங்கே ஆராதனை நடத்தி காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு சாயந்தரம் எதுக்கு கைப்பிரதி கொடுக்க போகணும்? அப்படிலாம் நம்மளை என்ன செய்வான் சொல்லுவாங்க. நம்ம உற்சாகமாய் செய்தால் அதுக்கு பலன். உற்சாகம் இல்லைனாலும் எப்படி ஆயிலும் போய் நம்ம செஞ்சோம்னா அதுக்கு பிரதிபலனை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக என்ன செய்வான். அப்போ ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுல எப்படி செய்யணும்? எப்படி செய்யணும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஆராதனைக்கு அப்படி சௌகரியமாக இருந்துச்சு, சௌகரியமாக பிறப்பிட்டு சௌகரியமாக. ஸ்தோத்திரம். நமக்கு ராத்திரி தூங்கும் போதெல்லாம் எப்போ விடியும், எப்போ ஆராதனைக்கு போகணும், எப்போ ஆண்டவர் சமூகத்தை தேடணும், எப்போ ஆண்டவருக்கு சொல்லணும், இப்படிப்பட்ட எண்ணத்தோடு என்ன செய்யணும்? நம்ம எழும்பணும். அல்லேலூயா. சரி, உற்சாக மனதோடு செய்யணும். சரி, அடுத்து இந்த 3 வசனத்தை வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்? 6வது எப்படி? எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம். 11:8. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி, நம்ம போ என்று தான் செய்தி கேட்கிறோம், போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் ஆண்டவர் அழைச்சாரு. நீ போனோன்னு அவர் என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். எங்க போறோம்னே என்ன செய்யாது, தெரியாது. இன்னொரு பாஸ்டர் சொன்னார், ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் அழைச்ச உடனே சூட்கேஸோடு போனாங்க பஸ்ஸில். எங்கே போகிற, எந்த பஸ்ஸில் ஏறுன்னு தெரியாது, எங்கே போகிறோம்னு, எந்த ஊருக்கு போகிற. ஆண்டவரே எங்கே போவ ஆண்டவரே, நீ சொல்கிற பஸ்ஸில் ஏறு, இந்த பஸ்ஸில் ஏறு. போனாராம். போய் இறங்கினா அந்த ஊரும் தெரியாது, பாசையும் தெரியாது. ஆனால் அந்த இடத்துல போய் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஸ்தோத்திரம். அப்போ பஸ்ஸில் போனது மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தூரம் போனோன்னு இங்கே இறங்குன்னு ஆவியான சொன்னாராம். இறங்கி அந்த ஊரில் ஸ்தோத்திரம் ஒரு வீடு வாடகை கிடைக்குமான்னு அங்கே இருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாராம். அந்த இடத்துல கர்த்தர் நல்ல சபையை கர்த்தர் தந்து ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிச்சிருக்கீங்களா? ஆபிரகாம் என்ன செய்தாரா? தான் சுதந்திரமாய் போகிறது இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தாம் போகும் இடம் என்னதென்று அறியாமல் என்ன செய்தான். இப்போ நானாலும் அருவங்களோன்னு இருக்கேன். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் சொல்லும் போது அவருக்கு இடமே ஆண்டவர் அழைச்சார். ஏன்னா அவர் எப்படி இருந்தார், சிலை செய்கிற குடும்பத்தில் அவர் ஸ்தோத்திரம், அவர் என்ன வேலையெல்லாம் செய்தார் நமக்கு தெரியும். ஆனாலும் அதிலிருந்து வேறு பிரித்து கர்த்தர் ஆபிரகாமை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாமை ஆண்டவர் கீழ்ப்படிந்து போனதுனால தான் அவரை சீமானாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அப்போ எப்படி போனோம்? எப்படி போனோம்? ஸ்தோத்திரம். அதாவது போதுமான விஷயங்கள் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும், எங்கே போகிறோம், யாருக்கு கொடுக்க போகிறோம்னு தெரியாமல் இருந்தாலும் என்ன செய்யணும்? அது படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு போக சொல்கிறாரோ அங்கே என்ன செய்யணும்? போனோம்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஊழியத்தை நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எங்கே போகிறோம்னே தெரியாமல் கீழ்ப்படிஞ்சு என்ன செய்தான்? பாப்பு சாந்தரா எத்தனை பேருக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்பாது. இங்கே இருக்கிற யோவான் பிறகுலாம் சில நேரம் சாயந்தரம் போல் லீவே வேலைக்கு போயிடுது. சோத்திரம் லீவ் கொடுங்க, நீ வேலை தந்தாலும் சரி தராட்டாலும் சரி அப்படின்னு போட்டு சோத்திரம். அங்கே ட்ரெயினுக்கு போகிற ஆள் எவ்வளோ வேறு சாயந்தரம் பார்சல் வாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். சோத்திரம் யாரையும் வச்சு தோசை போட்டுக்குவாங்கன்ட்டு போட்டுட்டு கைப்பிரதி கொடுக்கறதுக்கு வர்றாங்க. வச்சுட்டு தான் சொல்கிறேன். அல்லேலூயா. அதனால் எத்தனை நாள் வேலைக்கு போகாமல் இருந்திருக்காப்புல, வேலைக்கே வேண்டான்னு சொன்ன நாட்கள் உண்டு. ஸோ அந்த பாரம் நமக்குள்ள இருக்கணும்.
அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் தெரியாத இடமா இருந்தாலும் அங்கே போவதுக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன்? ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து ரெண்டு காரியம். 7வது காரியம் எரேமியா 1:7 வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். ஆனாலும் கர்த்தர், எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் யாரு? நான் சிறுபிள்ளை என்று. இங்க தோத்திரம். அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிக்க போ தெரியும். கர்த்தராகிய நான் ஆண்டவரே. சில சொல்லுவாங்க, நான் கைப்பிரதி கொடுக்க வந்துருச்சு, எனக்கு ஒன்றுமே தெரியாதே, ஒன்றுமே பேச தெரியாதே அப்படின்னு. இப்போ எரேமியா அப்படி சொல்கிறாரு, கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச எனக்கு ஒன்றும் தெரியும். நான் சொல்கிறேன், இதுக்கு படிப்பறிவு தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை சிலரை வாசிக்க சொல்லி கேட்டால் நமக்கே வாசிக்க தெரியாது, ஆனாலும் நம்முடைய கொடுக்கும்படி கர்த்தர் வச்சிருக்காரு. இங்க சொல்றாரு, ஆண்டவரே நான் இது பேச அறிய, நான் யாரா இருக்கேன்? சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றார். நீ என்ன செய்யாத, கவனிங்க, நீ சிறு பிள்ளை என்ன செய்யாத, சொல்லாத, ஒன்னும் சொல்ல தெரியாதுன்னு நினைக்காத, பேச தெரியாதுன்னு நினைக்காத, சிறு பிள்ளை என்று நீ சொல்லாத. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலையும் நீ போய், நான் உனக்கு கட்டளை விட்ட எல்லாம் நீ அவர்களுக்கு என்ன செய். பேசலைனாலும் பாரு, இயேசு உங்களை நேசிக்கிறான்னு 2 நோட்டீஸை கொடுங்க. அல்லேலூயா. சொல்லியிருக்கா இல்லையா? நான் போய் நான் கட்டளையிட்ட எல்லாத்தையும் போய் நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் சொல்லுங்க, பேசுங்க. அல்லேலூயா. நான் சொல்லிட்டா கொஞ்சம் கவனிங்க, நம்ம சொல்லாட்டா ரோட்டில் போகிற ஆள் சொல்லுவாங்களா? இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இங்கே சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு உலகத்தான் சொல்ல மாட்டான்ல, நம்ம தானே சொல்லி, நம்மளை அதுக்கு தானே வச்சிருக்காரு. சும்மா வாரம் வந்து ஸ்தோத்திரம் கொட்டை தட்டிட்டு ஸ்தோத்திரம் பாட்டை பாடி ஸ்தோத்திரம் அப்படியே ஆத்துமா பாரம் உருக்கத்தோடு பாடிட்டு சும்மா போயிட்டு அடுத்த வாரம் வர்றதுக்கு மாத்திரம் இல்லை, அந்த பாரம் உண்மையிலே நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. அப்போ இங்கே ஸ்தோத்திரம் எரேமியா இடத்துல சொல்றாரு, அவர் சிறு பிள்ளையா இருக்க, எனக்கு பேச தெரியாது, நீ போ, எல்லாத்துலையும் போ, பேசுவதற்கு நான் உனக்கு அந்த நாவை என்ன செய்வேன், தருவேன்னு சொல்றாரு. கீழே வாசிங்க. நீ பேசுவாயாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து 8, நீ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம். சிலர் நமக்கு பேச தெரியாது, அவங்க பெரிய ஆட்கள், அவங்க அந்த சாதி, இவங்க அந்த சாதி. ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்கிறேன், ஸ்தோத்திரம், ஆண்டவரை போல பரிசுத்தமுள்ள ஜாதி ஒருவரும் கிடையாது. அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு, நீ அவர்களுக்கு, நிறைய பேருக்கு பயம், நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். என் வாயை தொட்டு, ஏன் பார்த்தேங்க பாருங்க, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தையை உனக்கு வாயில என்ன செய்கிறேன். ஆண்டவர் வைப்பாரு. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு சொல்வதற்கு, அந்த நேரத்தில் என்ன சொல்லணுங்கிறதுக்கு சொல்வதற்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், வைப்பாரா வைக்க மாட்டாரா? வைப்பார். நம்ம எந்த மனுஷனையோ எந்த சாமியோ நம்ம குறை பேசுறதுக்கு இல்லை, நம்முடைய ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லணும். புறப்பட்டு போங்கன்னு சொன்னார்ல, அது சொன்னது சீசர்கள் சொல்ல. யார் சொன்னா? மத்தியில் கடைசியில் வாசிப்பேன், இயேசு சொன்னார். சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. தினமும் வேலைக்கு புறப்பட்டு போகிறோம். ஸ்தோத்திரம். எவ்வளோ காய்ச்சல் இருந்தாலும், பலவீனம் இருந்தாலும், என்ன இருந்தாலும் நாம் ஸ்தோத்திரம் வேலைக்கு போகிறோம். ஆனால் ஸ்தோத்திரம் ஆண்டவரை குறித்து சொல்வதற்கு போவதற்கு நமக்கு மனம் இருக்கிறதான்னு பார்க்கணும். அல்லேலூயா. என் வார்த்தையை உன் வாயில் என்ன செய்வேன் பார்ப்பேன். இந்த வசனம் தாங்க. நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட போது படிப்பு இல்லை, 7 தான் படிச்சிருக்கோம். ஒரு இங்கிலீஷும் தெரியாது, பைபிளே சரியாக வாசிக்க தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் தான் என்னை ஊழியத்தில் நிலைநிறுத்துகிற வசனம். அல்லேலூயா. நீ பயப்படாத. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஊழியக்கார மத்தியில் போகிறோம், ஸ்தோத்திரம். சில கூட்டங்களில் நம்ம கூட்டு பேச வைக்கிறாங்க, அவங்க மத்தியில் என்னத்தை போய் பேச, உன் வாயோடு நான் இருந்து என்ன செய்வேன், பேச வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ
எப்படி போகணும்னா அனுபவம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? கைப்பிரதி கொடுக்க தெரிஞ்சாலும் கொடுக்க தெரியாட்டாலும் சோத்துறோம். நம்ம பேச தெரிஞ்சாலும் பேச தெரியாவிட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? போகணும். அல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் சத்தம் 8வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்போம். பட்டணங்கள் தோறும் அவர், யாரு? இயேசு. அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும். நம்ம எங்கெல்லாம் போனோம்? இயேசு எங்க போனான்னு போட்டிருக்கு சொல்லுங்களேன். 7 தேவ சபைக்குள்ளே இருந்தாங்கன்னு போட்டிருக்கா? கொஞ்சம் கவனிங்க. எங்க அவர் பட்டணங்கள் தூரம், இயேசு பட்டண தூரம் கிராமங்கள் தூரம் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை, யாரு? இயேசு. அல்லேலூயா. அவர் பாருங்க, பட்டணத்துக்கும் போனாரு கிராமத்துக்கும். அவர் போனார்னா நம்ம போகணுமா போகக்கூடாதா? சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோவான் பிற சத்தம் தான் கேட்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க வேணா போங்க, நாங்கள் வீட்டில இருந்தே ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் பார்க்க. பிள்ளைய பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. வீட்டுடைய காரியத்தை பார்க்க வருஷம் முழுக்க ஸ்தோத்திரம். பொங்கவும் பொரிக்கவும் கழுகவும் திங்கவும் ஸ்தோத்திரம் கழிக்கவும் தான் என்ன செய்யறோம். ஆனால் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி கூறி அவர் என்ன செய்தாராம்? பிரசங்கித்து வந்தார். அடுத்து 12 அவரோடு கூட. அது யாரு? சீசர்கள் கூட இருந்தார்கள். அடுத்து பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளை நீக்கி குணமாக்கி சில ஸ்திரீகளும் 7 பிசாசு நீங்கின யாரு போகணும் தெரியுமா? கிராமங்கள் தூரம் போகணும், பட்டண தூரம் போகணும். அது யாரெல்லாம் போகணும்னு போட்டிருக்கு? சீசர்கள் போகணும். அடுத்து யார் போகணும்? சரிதானே வரும் போகணும். யாரு? அதில் பெண்களுடைய பேர் போட்டிருக்கு. சில நாங்கள் பொம்பளையாளாச்சே, நாங்கள் ஆம்பளைன்னா கைப்பிரதி கொடுக்கறதை பற்றி ஒன்றுமே இல்லை. பொம்பளையார் வந்து என்ன செய்ய போகிறோம்? இங்கே இயேசு கிறிஸ்து கூட யாரெல்லாம் போனான்னு போட்டிருக்கு. வாசிங்க 2வது வசனத்திலேருந்து. என்ன யாரு? சில ஸ்திரீகளும் 7 பிசாசு நீங்கின மகனா எனப்பட்ட மரியாளும். அப்ப அது யாரு? யாருடைய மனைவி? கூசானவி மனைவியாகிய யோவானாலும் சூசனாலும் தங்களுடைய ஆசையினால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அந்த அநேக ஸ்திரீகளும் அவரோடு கூட. எங்க எங்க? சர்ச்சுக்குள்ளியா பட்டணத்திலையும் கிராமங்களிலும். அப்ப ஊழியம் செய்வதற்கு ஆண்கள் மட்டும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல. யாரையும் தேர்ந்தெடுத்தாரு? பெண்களையும் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. நாங்க பெண்களா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நாங்க எப்படி வந்து என்னத்தை செய்யணும்? அல்ல ஸ்தோத்திரம். நீங்க வேதத்துல வாசிங்கன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவரை பின்பற்றிருந்த அநேக பேர் யார் தான்? பெண்கள் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன்? 8 காரியம் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட அனுக்கிரகத்தை கர்த்தர் தர. ஏன்னா இது முடிந்த உடனே கொஞ்சம் ஒரு சில தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாம் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் இந்த விபிஎஸ் நடத்துவதற்கு ஏதுவான பிள்ளைகள் இருக்க முடியும். உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற, சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தாளித்து எல்லை எங்கோ ஓம்
எங்க தாழையுத்தி எல்லை எங்கோ ஓம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை. அன்பரே சுராஜ் ஆவியான அன்பரே சுராஜனுக்கே ஆவியான. அப்படியே நம்ம கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபத்தோடு உண்மையாகவே கேட்ட வசனம் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்திருக்குமானால் யாரும் கண்டு திறக்க வேண்டாம். நான் ஒரு ஆள் மாத்திரம் உங்களை பார்க்க. உண்மையாகவே இந்த கேட்ட வார்த்தை எனக்கு கிரியை செய்தது. நானும் இன்னைக்கு சாயந்தரம் கைப்பிரதி கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் தேவ சமூகத்தில் நின்று சொல்கிறேன். பாரத்தோடு சொல்கிறேன். வாலிப பையங்களாக இருந்தாலும் சரி, தம்பிமாரா தங்கச்சிமாரா தாயாக இருந்தாலும் சரி, ஓ ஸ்தோத்திரம், இன்னைக்கு சாயந்தரம் வருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் உங்கள் கையை வசத்துக்கு பார்ப்போம். ஓ உண்மையாகவே ஸ்தோத் இதையெல்லாம் காப்பில் தூக்கினவங்க வாரன்னு சொன்னவங்கள ஸ்தோத்திரம். நீங்கள் சாயந்தரம் வர்றதுக்கு உங்களை முற்றிலுமாய் சொன்ன பேர்கள் சொன்னவர்கள் மாத்திரம் இல்லை, இப்பொழுது இது வரைக்கும் வராதவர்கள், கைப்பிரதி கொடுக்க வராதவர்கள் நான் வருகிறேன் என்று சொல்கிறவங்க கொஞ்சம் கை தூக்க பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஒருத்தர் கூட இல்லை, யாரை ஒருத்தர் கூட கிரியை செய்யலையா? அப்போ கேட்ட வசனங்களை நம்ம விட்டு விட்டு நம்ம போகிறவர்களாக இருக்காங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் மாறணும். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனம் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இது கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதை கேட்ட வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னும் உங்களுக்கு மனம் வரலையா? ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாக வந்து வெறுமையாக போகக்கூடாதே. ஓ ஸ்தோத்திரம். அது கிரியை செய்யத்தக்கதாக. ஓ ஸ்தோத்திரம். உங்களுக்கு வேலை இருக்கலாம், தொழில் இருக்கலாம். நமக்கு வருஷங்களுக்கும் வேலை தான், தொழில் தான், காரியம் தான், நம்ம வீட்டு காரியங்கள் தான். ஓ அதுக்கு மத்தியில் ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சகோதரமார் யார் வர ரெடியாக இருக்கீங்களா? ஓ ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நான் யாரையும் இப்படி கேட்டதில்லை. ஆனால் எனக்குள்ள அந்த பாரத்தை கத்த தந்திருக்கிறபடினால அது அருவங்களத்தை குறித்து ரொம்ப நாள் அந்த பாரம் அழுத்தி கொண்டே இருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம். இன்னும் பின்னால் இருக்கிறவங்க ஓ ஸ்தோத்திரம் வாங்க. யாரையும் பார்க்காதங்க, எந்த மனுஷனையும் பார்க்காதங்க, எந்த மனுஷையும் பார்க்காதங்க, சொந்த பந்தத்தை பார்க்காதங்க. ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்காக எதையாயின்னு செய்யணும் அப்படிங்கிற பாரத்தை கத்த நமக்கு தரும்படி எல்லாரும் வாயில திறந்து கத்தரி ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே. அப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி. கொஞ்சம் கவனிங்க. அடுத்த காரியம், ஒரு சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த வருகிற மே மாதம், அதாவது நமக்கு 1ஆம் தேதி வியாழக்கிழமை நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. ஸ்தோத்திரம். நாளைக்கு ஏற்கனவே கூடி ஜெபிக்கிற சகோதரிமார் கூட்டம் செவ்வாய்க்கிழமை இருக்குது. நமக்கு வியாழக்கிழமை நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை. 5, 6, 7 3 நாளுக்கு நமக்கு விபிஎஸ் இருக்குது. அதில் ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. அதில் ஜூஸு, சாப்பாடு, ஸ்தோத்திரம், பரிசு, ஆட்டோ, இப்படிப்பட்ட பல செலவுகள் இருக்கிறது. அது யாராயிடும் செய்வதற்கு உங்கள் மனம் இருக்குமானால் அது நீங்கள் செய்யுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில சாப்பாடு கூட போன வருஷத்தில் போட்டிங்க. கொஞ்சம் கவனிங்க. ஸ்தோத்திரம். அது வர்ற பிள்ளைகளுக்கு அங்கே டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். எப்படியும் ஒரு 100 பிள்ளைகளை கொஞ்சம் கவனிங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்லி நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. சில இடத்துல வண்டியில் வச்சு நம்ம பையங்களை வச்சு கூட்டிகிட்டு வந்துடலாம். இல்லை நிறைய பிள்ளைகள் இருந்ததுன்னா ஆட்டோ வச்சு என்ன செஞ்சிடலாம், கூட்டிகிட்டு வந்துடலாம். எப்படியாவது இந்த சின்ன வயதில் அந்த பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை நம்ம அவங்களுக்கு விதைக்க வேண்டியது. ஸ்தோத்திரம். தம்பி இதை ஆஃப் பண்ணுமா? சொல்ல வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை.
மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்வதில் சின்ன பிள்ளைகளுக்கு